மக்கள் பிரச்சனையா இந்த ஜனநாயக நாட்டுல பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுது. பேசுவதற்கு உரிமை மறுக்கப்படுது. என் மக்களுக்காக என்ன ஒரு பிரச்சனையும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சேர்ந்த முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு உண்மையை உறக்க சொல், அதை மக்களிடத்திலே சொல் என்ற உன்னத பயணத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வார்டில் நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு நீங்கள் வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கிய பிரச்சனையான இந்த NT பட்டேல் சாலையில் கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு மேலே நிலவக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை, இந்த காலி இடத்துல எங்கே இருக்கிற கட்டிட கழிவுகளை எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு இந்த மண் கழிவுகளை கொட்டுறாங்க. இந்த சாலை மிகவும் சேதமாகுதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களே தாமாக முன் வந்து கடந்த நவம்பர் மாதம் இங்கே வந்து சாலை மறியலில் உட்கார்ந்தாங்க. நான் வருவதற்கு முன்பாக இங்கே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வந்தார். பொதுமக்கள் இடத்துல அவர் என்ன சொல்லிட்டு போனார், 2 நாட்களுக்குள்ளாக நான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஐயா ஒரு 2 நிமிஷம் ஐயா 2 நாளுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். அவர் வாக்குறுதியை தீர்த்து இருந்தால் மக்கள் என் இடத்துல சொல்லப்படுத்தில்ல, அவர் வாக்குறுதியை தீர்த்து கொடுக்கல மக்களுக்கு. அதனால மக்கள் என் இடத்துல சொல்லி வார்டு கூட்டத்தில் 3 முறை பேசியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப நான் மக்கள் பிரச்சனையா இந்த ஜனநாயக நாட்டுல பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுது. பேசுவதற்கு உரிமை மறுக்கப்படுது. என் மக்களுக்காக என்ன ஒரு பிரச்சனையும் ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.